மக்களுடைய கருத்துக்கள் என்ன 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 அப்படிங்கிறத எண்களாக பார்த்தோம். மக்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத அவருடைய குரலிலே கேட்கலாம் தற்போது. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தால் நாங்கள் அதை வரவேற்கிறோம். யாரும் அப்போஷன் பண்ணுறோம். நல்லது செய்வாருன்னு நம்புகிறோம். நிறைய படத்தில் அவரை பற்றி நிறைய பேருக்கு அவர் பிடிக்கும். படத்துலலாம் நல்ல இதுவாக தான் நடிக்கிறாரு. அதாவது தாட்டாக தான் இருக்குது படம் வர்றது எல்லாமே. அதனால் அரசியலுக்கு வர்றது நல்லது தான். வந்து எல்லாருக்கும் நல்லது செய்யணும். அவர் வந்தால் நல்லா செய்வார். மக்களுக்கு குறைபாடு எல்லாமே செய்வார். ஃபஸ்ட்டு வந்து சைக்கிள் சின்ன வரும்போது நின்று இருந்தார ஜெயிச்சிருப்பார். ஆனால் அவர் நிற்கலை. சினிப்பியில் போய் படைப்பிடிப்பு செஞ்சுருந்தார். இன்றைக்கி வந்தாலும் ஜெயிப்பார். ரஜினி அரசியலுக்கு வரலான்னா என்னை பொறுத்தவரை வேணான்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா படித்தவங்க வந்தால் நாடு நல்லாயிருக்கும். அவங்க வந்து சினிமா ஆக்டரு, அவங்க நடிப்பு பற்றி தான் தெரியும், அரசியல் பற்றி அவ்வளோ தெரியாது. நல்லா படித்தவங்க முன்னனுபவம் இருக்கிறவங்க வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ரஜினி புதுசாக அரசியலில் வர்றதுனால எல்லா கட்சி ஏடிஎம்கே, திமுக, காங்கிரஸு, பாஜக அத்தனை கட்சிக்கும் வந்து அதிருப்தி அதிகமாக இருக்கிறதுனால ரஜினி அரசியலுக்கு வந்தால் கண்டிப்பாக வந்து முதலமைச்சர் ஆகக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் அவருக்கு உறுதியாக இருக்குது. கண்டிப்பாக அவர் அரசியலுக்கு வந்தால் முதலமைச்சர் ரஜினி தான். ரஜினி சார் வரலாம், ஆனால் மக்களுக்காக நல்லது செய்யறதா வரலாம், இல்லைன்னா வேணாம். மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதெல்லாம் நன்மை செய்யணும். செஞ்சோம்னா மக்கள் உங்களை தேடி வருவாங்க. சாதிக்கிறாரா சாதிக்கலையோ, ஆனால் அவர் அரசியல் வந்து நான் என்ன பண்ண போகிறார் இனிமேல் வந்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ரஜினி சார் வர்றது எங்களுக்கு ஒரு விருப்பம்தான். ஆனால் அவர் வந்து ஏழைங்களுக்கு உதவி செய்யணும், லேடிஸுங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், நல்ல ஆட்சியாக இருக்கணும். ரஜினி எப்படியும் வந்து அரசியலில் வருவா பிடிப்பா. ஏன்னா மக்கள்லாம், தமிழ்நாட்டு மக்கள்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பிரச்சனைனா ஒரு காவேரி தண்ணிக்கு ரெடி பண்ணுறாரு மக்களுக்கு. பெங்களூர்லேருந்து தண்ணி வர்றதுக்கு ரெடி பண்ணிட்டுக்கிறாரு. இப்போ அவருக்கோசம் நாங்கள் ஓட்டு போட ரெடியாக இருக்கிறோம். புரியுதுங்களா? இப்போ மற்ற அரசியலெல்லாம் அவங்களுக்கு தான் பார்க்குறாங்களா ஒழிஞ்சு மக்களுக்கு என்னன்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க. தண்ணி இல்லாத தமிழ்நாட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ அந்த ரஜினி வந்தார்னா தண்ணிக்கு மக்களுக்கும் நல்லாயிருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ அவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு நாங்கள் எல்லாமே ஹெல்ப் தருவோம். இப்போ இருக்கிற பிரச்சனையே அதிகமாக ஓடிட்டு இருக்கும்போது இவரே வந்தாலும் கூட அவரால் மக்களுக்கு செய்ய முடியுமான்றது கேள்விக்குறி தான். ரஜினி சார் வந்து அரசியலுக்கு வர வந்து நல்ல விஷயந்தான். வந்து மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதை பூர்த்தி செஞ்சாருன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவாரா மாட்டாராங்கிற ஒரு கேள்வி வந்து இப்போ வந்து பரவலாக வந்துட்டு இருக்கு. அப்படியே அவர் வந்தாலும் அரசியலில் நிலைச்சி நிற்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். தமிழ்நாட்டை பொறுத்தளவு திராவிட கட்சிகள் தான் வந்து அதிகமான ஒரு ஈடுபாடோடு உள்ளது. தேசிய கட்சியிலேருந்து பார்த்தோம்னா காங்கிரஸ், அடுத்து பிஜேபின்னு சொல்கிறாங்க. பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் வேறு ஒன்றும் முடியாது. காங்கிரஸ் பாரம்பரியமாக இருக்கிறதுனால வந்து ஏதோ ஒரு அலையன்ஸில் வந்து வரலாம். கண்டிப்பாக ரஜினி வந்து தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி தொடங்கினாலும் யாரோட அலையன்ஸ் வச்சா தான் வர முடியுமே தவிர தனித்தன்மையாக வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை சார். தமிழ்நாடு அரசியல் வந்து ரொம்ப மக்கள் மத்தியில் வெறுப்புணர்ச்சியும் ரொம்ப ஒரு அந்யோன்யமான சூழ்நிலை இல்லாமல் இருக்குது. அப்படி வந்தார்னா கூட அவர் நிறைய சவால்களை எதிர்நோக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் சமாளித்து அவர் மக்களுக்கு நல்லது செய்வாரான்றது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவும் இருக்குது. இதையும் தாண்டி வந்து நல்லது பண்ணாக்கா மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ரஜினி வந்து அரசியலுக்கு வர்றது வந்து இப்போ வந்து சரியான நேரம் கிடையாது. அவருக்கு வந்த வாய்ப்பெலாம் இழந்துட்டார். இனிமேலாம் ஒன்றும் பண்ண முடியாது.